ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம எதை தேடினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ரிப்பீட்டடாக ஏதாவது டைப் பண்ணி அனுப்பிச்சாலும் அதுக்கு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே அப்படின்ட்டு நம்ம வாய்ஸ் மெசேஜில், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசினாலும் அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாயிருச்சு. ஆனால் இருந்தாலும் நம்முடைய தொடர்ந்து வீடியோவில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்ட்ராய்டு மொபைலில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா லூப் ஹோல்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இத்தனை நாளாக யாருமே சொல்லாத ஒரு முக்கியமான அப்ளிகேஷன், அதாவது நம்ம கூடவே இருந்து கழுத்து இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்ததுன்னா, இந்த விலங்குன்னு ஒரு படம் இருக்கும். அந்த விலங்குங்கிற அந்த படத்தில் கூடவே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். பட் அவன் தான் ஒரு 10 to 11 கொலை பண்ணியிருப்பான். அது ஃபைனலாக தான் தெரியும். அது மாதிரி நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம எல்லாருமே, நான் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் தான். நம்மகிட்ட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெளியே அனுப்புறது, நம்ம என்ன வாய்ஸ் டைப் பண்ணுறோமோ அந்த டீட்டெயில்ஸும் வெளியே அனுப்புகிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எந்த அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணாவே நீங்களே பெரிய ஷாக் ஆவீங்க. ஸோ அது எந்த அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் நம்மளோட வெளியே போயிட்டு இருக்கு, அதையெல்லாம் நம்ம எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அது எந்த அப்ளிகேஷனும் இல்லைங்க, நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, நம்ம கூட தொடர்ந்து நம்ம கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அப்ளிகேஷன் கூகுள் ஜிபோர்டு தான். அந்த டைப்பிங் கீபோர்டில் தான் நம்ம எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளை வச்சு எல்லா வேலையும் அந்த கீபோர்டு பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுது, கலெக்ட் பண்ற டேட்டாஸ் எல்லாம் எங்க அனுப்புது, அதை எப்படி ஸ்டாப் பண்றதுங்கிறத பார்ப்போம். எந்த பிராண்ட் மொபைலா இருந்தாலும் சரி, உங்க மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்க. ஸோ எங்கிட்ட ஒரு 3 மொபைல் இருக்கு. இந்த 3 மொபைலுக்கும் எப்படி கரெக்டா அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வர்றதுங்கிறத பார்த்துறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மொபைலில் டாப்ல ஜிபோர்டுன்னு சொல்லி டைப் பண்றேன். பாருங்க, பாட்டம்ல ஜிபோர்டுன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்றேன். உடனே அந்த செட்டிங்ஸ்குள்ள, அந்த ஜிபோர்டோட செட்டிங்ஸ்குள்ள வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்த மொபைல்ல சேம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு சர்ச்ல ஜிபோர்டுன்னு சொல்லி டைப் பண்றேன். பாருங்க, ஆன் ஸ்கிரீன் கீபோர்டுன்னு வருது. அதை கிளிக் பண்றேன். அதுக்குள்ள மறுபடியும் ஆன் ஸ்கிரீன் கீபோர்டுன்னு இருக்கு. அதை கிளிக் பண்றேன். அதுக்குள்ள ஜிபோர்டுன்னு இருக்கு. அதை கிளிக் பண்றேன். இப்போ ஜிபோர்டோட செட்டிங்ஸ்குள்ள வந்துருச்சு. இப்போ இன்னொரு மொபைல்ல நான் ஜிபோர்டுன்னு சொல்லி டைப் பண்றேன். உடனே ஜிபோர்டுங்கிற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்றேன். அதுக்குள்ள ஜிபோர்டுன்னு மறுபடியும் டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்றேன். இப்போ செட்டிங்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள தான் நம்ம பார்க்க போறோம். உங்களது எந்த பிராண்ட் மொபைலா இருந்தாலும் சரி, இந்த செட்டிங்ஸ்குள்ள நீங்க போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து டைரக்டா நீங்க கீழே வந்தீங்கன்னா பிரைவசின்னு இருக்கும் பாருங்க. பிரைவசி கிளிக் பண்ணுங்க. பிரைவசிக்குள்ள அப்படியே பாட்டம்ல வாங்க. ஆடியோ டொனேஷன் ஆன்ல இருக்கான்னு பாருங்க. இந்த ஆடியோ டொனேஷன் ஆன்ல இருந்ததுன்னா இதுலயே சொல்லிருக்கு பாருங்க, யுவர் ஆடியோ இன்புட்ஸ் ஆன் ஜிபோர்ட் வில் பி சென்ட் டு அண்ட் ஸ்டோர்ட் ஆன் கூகுள் சர்வர்ஸ். ஸோ நம்ம என்ன பேசுறோமோ அந்த இன்புட்டை அப்படியே எங்க கொண்டு போகுதுன்னு கேட்டீங்கன்னா கூகுளுடைய சர்வர்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுது. இது என்ன பர்பஸ்க்கு நீங்க சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பீச்சோட ரெகக்னைசனை இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பேசுறத ஸ்பீச்சோட ரெகக்னைஸ்க்கு மட்டுமா இம்ப்ரூவ் பண்ண போறாங்க? கண்டிப்பா கிடையாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறாங்க. ஸோ நம்ம பர்சனல் டீடைல்ஸ் இதுல முக்கியமா வெளியே போகுது. ஸோ தட் இந்த ஆடியோ டொனேஷன் ஆன்ல இருந்ததுன்னா தயவு செஞ்சு இதை ஆஃப் பண்ணிருங்க. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா, அப்படியே லைட்டா கீழே வந்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஃபார் எவ்ரி ஒன் இருக்கு. இது ஒன்றும் கிடையாது. நம்ம டைப் பண்றத, நம்ம என்ன டைப் பண்ணோங்கிறத ஒரு லேர்ன் பண்ணி நம்ம டைப் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கறதுக்காக தான். அதனால இம்ப்ரூவ் ஃபார் எவ்ரி ஒன்னுங்கிறது ஆன்லயே இருக்கட்டும். அதுக்கும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பர்சனலைஸ் ஃபார் யூ, நம்மளுடைய டைப் பண்றதோ வாய்ஸ்ல டைப் பண்றதையோ ஜிபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்ஷனை கிளியர் பண்றது. இப்போ ஒரே வார்த்தைகளை திருப்பி நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு புது வார்த்தையை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த புது வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த வார்த்தைகளை மட்டும் இது சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கும். அந்த மாதிரி கொடுக்கறதா பர்சனலைஸ் ஃபார் யூ. சோ தட் பர்சனலைஸ் ஃபார் யூ அது கீழ இருக்கிற இம்ப்ரூவ் ஃபார் எவ்ரி ஒன்னும் ஆன்ல இருக்கட்டும். இதுக்கு மேல இருக்கிறத பாருங்க, ஷேர் யூசேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல ஓப்பனாவே சொல்லிருக்கான். கீழே எப்படி ஆடியோ சொல்லிருக்கோம் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்லி சென்ட் கீபோர்டு யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூகுள்.
கூகுளுக்கு நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ நாங்கள் எல்லாத்தையும் அந்த ஸ்டாட்டிக்ஸ் விவரம் ஃபுல்லாக உங்களுக்கு கூகுளுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். இது என்ன பர்பஸ்க்கு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது தெரியுது. ஸோ இது அட்வர்டைஸ்மெண்ட் ரெக்கமெண்டேஷனுக்காக இது எல்லாமே உங்களுடைய டேட்டாஸை வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தோம் நம்ம பேசுறது நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்ட்டு. பட் அது எங்கிருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிபோர்டில் இருந்தும் வருது. வேற ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா லாக் பண்ணிட்டு இருந்தா பட் மெயினாக நம்ம டைப் பண்ணுற இந்த ஜிபோர்டு கீபோர்டில் இருந்து தான் வருது. சரி, இந்த ஜிபோர்டு கீபோர்டு இல்லாம வேற நல்ல கீபோர்டு நம்ம யூஸ் பண்ண முடியாதான்னா இந்த மாதிரி நம்மளுடைய தகவல்களை எல்லாம் வெளியே எடுக்காத ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கீபோர்டு நம்ம யூஸ் பண்ண முடியாதானா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். அந்த கீபோர்டோட நேம் என்னன்னா ஃப்ளஸ்கிங்கிற கீபோர்டு. இந்த ஃப்ளஸ்கிங்கிற கீபோர்டு வந்து நம்ம கூகுள் பிளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தமிழெல்லாம் வருமானு தெரியல. நான் சர்ச் பண்ணுறப்போ பெஸ்ட் கீபோர்டு ஃப்ளஸ்கிங்கிறது வந்தது. அதனால இதை உங்களுக்கு சொல்கிறேன். பிளே ஸ்டோரில் இதை ஓப்பன் பண்ணி டேட்டா சேஃப்டியை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா தெரியுது எந்த டேட்டாவும் வெளியே போகிறதில்ல, எந்த டேட்டாவும் நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுறதில்ல, எல்லாமே ஒரு செக்யூரிட்டி ப்ராக்டிஸாக இருக்குது. டேட்டா வந்து என்கிரிப்டடாக இருக்குது டிரான்சிட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இதுக்குள்ள டேட்டா சேஃப்டியில் பார்த்தோம்னா ரொம்ப சேஃப்டியான கீபோர்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இப்போ ஜிபோர்டில் இந்த 2 ஆப்ஷன்ஸை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ தட் நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ் இந்த கீபோர்டு மூலமாக வெளியே போகாது. நம்ம இந்த ஜிபோர்டையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.